மணிசங்கர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐ திங்க் திஸ் ஃபார் சர்வேஷ் அண்ட் ராகுல். ஸோ எனி வெப்சைட் வேர் யூ கேன் ஃபைண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அவர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், ஏன்னா சிகேஏ சிகேடி வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸாமா இருக்கிறதுனால. ஏண்ணா ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எக்ஸாம் லைக் லினக்ஸ் ஃபவுண்டேஷனில் நம்ம எப்போலாம் எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுறோமோ ஸோ அவங்களே ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்டிக் சைட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சைட்டில் போனோன்னா லைக் அவங்களே ஒரு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணி நமக்கு வெப்சைட்டில் லைக் ப்ரௌசரில் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அவங்களே ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த எக்ஸாம். ஸோ அதே மாதிரி நம்ம செட்டப் இருக்கும், எல்லாமே இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் ஒரிஜினல் எக்ஸாமை விட. ஸோ அதுவே ஒரு பெஸ்ட் டூல் டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு சொல்லுவேன். அதை தாண்டி கோட் க்ளவுட்லேயே கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். பட் கோட் க்ளவுடில் அது எம்சிக்யூவாக இருக்கும். பட் உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த சிமுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ராகுல், அது killer.sh இல்லைன்னா வேற ஏதாச்சும் சிமுலேட்டர்ஸ் இருக்கா அவுட் தேர்? killer.sh நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேற கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர நீங்களே ஒரு சினாரியோ யோசிச்சு அதை வந்துட்டு குபர்நெட்டிஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் வந்துட்டு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க கோட் கிளவுட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்கேயே கேம் ஆஃப் பாட்ஸ்னு ஒரு கேம் மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட நீங்க வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ இட் வில் பி சேலஞ்சிங் as well as அது வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய. கேம் ஆஃப் பாட்ஸ் அது ஃப்ரீ கோர்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, எவ்ரிபடி இஸ் ஸோ நீங்க கோட் கிளவுட்ல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கனாலே அதுலேயே கேம் ஆஃப் பாட்ஸ் வந்து யூ கேன் ஆக்சஸ்.